ஆமென். இப்ப வாலிபன் உயிரோட இழந்துட்டான். இன்னும் ஒண்ணு, லாசரு. நமக்கு தெரியும்ல, மார்த்தாள் மரியாளுடைய லாசரு. இப்ப இந்த லாசரு இருக்கா, லாசருனுடைய லாசரு மாதிரி இன்னொரு லாசரு இருக்கானா? யாருக்கெல்லாம் தெரியும்? ஐஸ்வர்யவான் லாசரு. இயேசு சொல்லும்போது சொல்றாரு, ஐஸ்வர்யவானும் செத்துட்டான், லாசரும் செத்துட்டான். ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான்? நரகத்துக்கு. லாசரு ஆபிரகாமுடைய மடியில. இப்ப ஆபிரகாம் மடியில இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, அந்த லாசருவை விட்டு எனக்கு நாக்குல ஒரு சொட்டு தண்ணி விட சொல்லு. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, இங்க இருந்து அங்க வர முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாது, நடுவில் என்ன இருக்கு? ஒரு பிளவு இருக்கு. ஓகே, சூப்பர் சொல்லிட்டார். அடுத்தது அவன் சொல்றான், எனக்கு தண்ணி வேணாம், என் சகோதரர்கள் எல்லாம் பூமியில என்ன மாதிரி அட்டுழியம் எல்லாம் பண்றாங்க, இந்த லாசருவை பூமிக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க எல்லாம் அதை நம்புவாங்க, என்ன மாதிரி அவங்களும் நரகத்துக்கு வராம இருப்பாங்க. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்கன்னு சொல்லி விட்டுறாரு. அப்படின்னா அர்த்தம் என்னது? மேல ஒருத்தன் வந்துட்டானா கீழே போக முடியாது, நரகத்துக்கு போக முடியாது, அங்கிருந்து இங்க வர முடியாது. இந்த கதையை சொன்னது யாரு? ஆபிரகாமா இயேசுவா? இயேசு சொல்றாரு இந்த கதையை. ஓகே, இப்ப இயேசு சொன்ன கதையை இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இயேசு சொன்ன கதையின்படி பார்த்தா, இப்ப மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு லாசர் இருக்காங்களே, அந்த லாசர் இப்ப எங்க செத்துட்டான். செத்துட்ட உடனே எங்க போனோம்? கல்லறைக்கு. சூப்பர். அதுக்கு தான் இப்ப நான் அந்த கதையை சொன்னா. அந்த லாசர் எங்க போனான்? ஐஸ்வர்யவான் லாசர். அவன் எங்க போனான்? ஐஸ்வர்யவான் எங்க போனான்? அந்த லாசர் எங்க போனான்? ஆபிரகாம் மடிக்கு. அப்ப இந்த லாசர் எங்க போனோம்? யோசிக்கிறீங்க. ஏன் யோசிக்கிறீங்க? ஆபிரகாம் மடி நான் அவ்வளவு பெருசா எல்லாரும் போய் உட்காந்துக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆபிரகாம் மடி என்பது ஒரு மண்டலம். இப்ப நான் இங்க வரும்போது இது என்ன ஊரு ஏது ஊருன்னு எனக்கு தெரியாது. என் கிட்ட கேட்ட வரும்போதே என்ன மீட்டிங் புக் பண்ண ஒரு பாஸ்டர் பண்ணாரு. எங்க போறீங்க? என்ன பாஸ்டர்? நான் காஞ்சிபுரம் போறேன். அவ்வளவுதான். நான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல இது ஒரு ஊர். அது மாதிரி ஆபிரகாம் மடி என்பது ஒரு மண்டலம். ஓகே, இப்போ நம்ம லாசரு, மார்த்தாள் மரியா லாசரு, அதை விட்டுருங்க. ஐஸ்வர்யவான் லாசரு விட்டுருங்க. இந்த லாசரு செத்த உடனே எங்க வந்துட்டான்? ஆபிரகாம் மடிக்கு வந்துட்டான், இல்லட்டா பரலோகத்துக்கு, பாரடைஸ் பரதீசுக்கு வந்துட்டான். வந்து இருக்கும்போது இப்போ பரதீஸ்ல எல்லாருமே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் சுரமண்டலம் எடுத்து வாசிக்கிட்டே வராரு. யாரு சுரமண்டலம்? யாரு வாசிப்பா பைபிள்ல? தாவீது வரார். பரதீஸ்